ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற கூக்கல் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு தாங்க வந்தோம். வந்துட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கூக்கல் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். கூக்கல் மினி ஃபால்ஸ் ஒன்று இருக்கு, அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம கூக்கல்ல இருந்து கொடைக்கானல் வரைக்கும் போற vlog தான் பார்க்க போறோம். டிராவல் vlog செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. இங்க பாருங்களேன், ஒரு குட்டி சொர்க்கமே வந்து கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கு. போன vlogs எல்லாம் பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பஸ் வந்து இப்போ கூக்கல் வில்லேஜ் மேலே போயிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு லேக் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடும். ஸோ இங்கிருந்து நம்ம பயணத்தை தொடரலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, நம்ம கூக்கல் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து 35 கிலோமீட்டர்ல இருக்குங்க. ஸோ இங்கிருந்து பழம்புத்தூர்னு இன்னொரு வில்லேஜ் இருக்குங்க, அதுதான் கடைசி வில்லேஜ். இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டரு. ஸோ கொடைக்கானல்ல இருந்து பஸ் வந்து பழம்புத்தூர் வரைக்கும் போகும். நீங்கள் கூக்கல் பஸ்ஸில் வரணும்னா பழம்புத்தூர் பஸ் எடுத்துட்டு கூக்கல்ல இறங்கிக்கலாம். டைமிங்ஸ்க்கு தான் இருக்கும், அடிக்கடி பஸ் கிடையாது. ஸோ பஸ்ஸில் வருதுன்னா டைமிங்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு என்னென்ன டைமிங்ஸ்க்கு பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நமக்கு பஸ் வர்றதுக்கு. மக்களே, நம்ம கொடைக்கானல் பஸ் வந்துருச்சுங்க. மக்களே, நம்ம பஸ் ஏறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கோழிக்கோட்ல இருந்து மலபார் பசங்களை மீட் பண்ணோங்க. ஸோ ப்ரோ சொல்லுங்க, வாட்ஸ் யுவர் நேம்? ரமீன். ரமீன். நீங்க? நிஹால். அசீம். ஓகே. கோழிக்கோடா? கோழிக்கோடு பக்கத்துல வடகரா, ரைட்? ஓகே, சூப்பர். எப்படி இருக்கு கூக்கல்? ஆசமா. ஓகே. எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க? ஓகே, மூணார். ஓகே, வேற என்னென்ன பிளேசஸ் எல்லாம் போயிருக்கீங்க? ஓ, ஓகே. சவுத் இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கீங்க. ஓ, ஓகே, சூப்பர். ஓகே, வேற என்ன என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? +1. நீங்க? டிகிரி. டிகிரில என்ன ஸ்பெஷலைசேஷன்? பிகாமா. நீங்க ப்ரோ? டிடிசினா ஓ டீச்சர் ட்ரெயின். ஓ வரே வா பாருங்க மக்களே. ஸோ சூப்பர், நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ. நல்லா சுத்துங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, பஸ் பழம்புத்தூர் போயிருக்குங்க. நமக்கு இன்னும் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் பழம்புத்தூர்ல இருந்து வர்றதுக்கு. இங்க பாருங்களா, விதவிதமான ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. தார் ஜீப்பு, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு டொயோட்டா ஹில் ஸ்டேஷன்ல சுத்துறதுக்கெல்லாம் இது வேற லெவல்ல இருக்கு பாருங்க, சீனிக்கா. சரி, வெயிட் பண்ணுவோம் நாம. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கு பஸ் திரும்பி வர்றதுக்கு. மக்களே, நம்ம கூக்கல்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் கொடைக்கானல்.
இன்னைக்கு செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம கூக்கல் வந்து அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடுச்சு. நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கலீங்க. நம்ம கூக்கல்ல வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கும், வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பெரிய மலைப்பாதான் இருக்கு எனக்கு. ஏன்னா நம்ம கொடைக்கானல்ல நான் ஒரு வருஷம் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்ப கூட வந்து இங்க வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வரதுக்கான சான்சஸே கிடைக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட 35-40 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறதுனால சரி அப்புறம் போய்க்கலாம்னு வெயிட் பண்ணி கடைசியில நம்ம கொடைக்கானல்ல இருந்து ஷிஃப்டே ஆயிட்டோம். பட் ஆனா நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டும் நம்ம கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பு இப்பதான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். உண்மையிலேயே வந்து லக்கி தான் நான் அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனா நம்ம சேனல் ஆரம்பிச்ச புண்ணியம், நம்ம மூல முடுக்குகளை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு கொடைக்கானலுக்குள்ள இருக்கிற ரிமோட்டான கிராமங்கள் வரைக்கும் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க. அது வந்து விர்ச்சுவலா உங்களுக்கு காட்டுறதுல வந்து நான் இன்னுமே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனா மோஸ்ட்லி வந்து டவுன் சுத்தி இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். பொட்டானிக்கல் கார்டன், லேக்கு, அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன், இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். பட் ஆனா இவ்வளவு ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மலைப்பான விஷயம்தான். நம்ம ஊட்டி சீரியஸ் ஆஃப் விளாக்ஸ்லயும் வந்து கிண்ணக்கோரை, ஹிரியசிகை, இந்த மாதிரி ரிமோட்டான கிராமங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இப்போ கொடைக்கானல் ஹில்ஸ் மேல இருக்கிற கவிஞ்சி, கிளாவரை, பூண்டி, கூக்கல், இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது வந்து உண்மையிலேயே ஹாப்பியான விஷயம்தான். இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு ரிசோர்ட் ஃபாரஸ்டுக்குள்ள டிராவல் பண்ற ஃபீல் தாங்க இருக்கு.
மக்களே, நம்ம கூக்கல்ல இருந்து கொடைக்கானல் போற ரூட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நேரோ ரூட்டு, 2 சைடும் வந்து அடர்ந்த காடுகள். ஐயோ, வேற லெவல் வைபுங்க. லைட்டா மழை பெஞ்சாவே செம்ம மிஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு எவ்வளவு வைப்பா இருக்குன்னு பாருங்க. நம்ம பெங்களூர் சென்னையில எல்லாம் மழை பெஞ்சு மேகமூட்டம் ஆயிட்டா அப்படியே ஒரு சாங்க போட்டுட்டு பெங்களூர் இஸ் பெங்களூர், சென்னை இஸ் சென்னைன்னு ஒரே வைப் பண்ணிட்டு இருப்போம். இப்ப வந்து கொடைக்கானல் இஸ் கொடைக்கானலுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ இவ்வளவு சூப்பரான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல நம்ம மலை மேல டிராவல் பண்ணும்போது இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான மெலடி சாங் உங்களுக்காக. நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட மியூசிக்ல இந்த சாங் நிறைய கேட்டிருப்பீங்க, மூங்கில் காடுகளே சாங். சோ என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேவா? சோ இதுவும் உங்களுக்காக. மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே, தூரச்சி அரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே, தூரச்சி அரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. இயற்கை தாயின் மடியில் பிறந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து. மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே, தூரச்சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. சேற்று தண்ணீரில் மலரும் சிவப்பு தாமரையில் சேரும் மணப்பதில்லை, பூவின் ஜீவன் மணக்கிறது. வேற அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை, அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும். தாமரை பூவாய் மாறேனோ, ஜென்ம சாபங்கள் இங்கே காணேனோ. மரமாய் நானும் மாறேனோ, என் மனித பிறவியில் உயேனோ. வெயிலோ முயலோ பருகும் வண்ணம் மெல்லை பனி துளியாவேனோ. மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே, தூரச்சி அரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. உப்பு கடலோடு மேகம் உற்பத்தியானாலும் உப்பு தண்ணீரை மேகம் ஒருபோதும் சிந்தாது. மழையில் விழுந்தாலும் சூரியன் மரித்து போவதில்லை, நிலவுக்கு ஒளியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறதே. மேகமை நானும் மாறேனோ, அதன் மேன்மை குணங்கள் காண்பேனோ. சூரியன் போலவே மாறேனோ, என் ஜோதியில் உலகை ஆளேனோ. ஜனனம் மரணம் அறியா வண்ணம் நானும் மழை துளியாவேனோ. மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே, தூரச்சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. இயற்கை தாயின் மடியில் பிறந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து பறந்து பறந்து. மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே, வந்து முனகும் பாடல்களே, தூரச்சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே.
மக்களே, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சூப்பரா நம்ம பாட்டு கேட்டுட்டே வைப் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பைக்கர் போயிட்டு இருக்காரு பாருங்க. சோ இந்த மாதிரி நிறைய பைக்கர்ஸ், பிரைவேட் கார்ஸ் இதுல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா பைக்கர்ஸ் லைஃப் செம்ம சூப்பரான லைஃப்னு தான் சொல்லணும். கூடவே வந்து டென்ட் அது இதுன்னு கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி புல்வெளிகள், சமதளம் இருக்கிற பகுதிகள்ல எல்லாம் சூப்பரா டென்ட் போட்டு நல்லா வைப் பண்ணிட்டு போவாங்க. எவ்வளவு பைக்கர்ஸ் போயிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பைக்கர்ஸ்ல முக்காவாசி என்ன கிட்டத்தட்ட 90-95% ஆஃப் த பைக்கர்ஸ் வந்து நம்ம கேரள மக்களா தான் இருக்காங்க. கேரள குட்டீஸ் தாங்க சூப்பரா லைஃபை என்ஜாய் பண்றது. நம்ம ப்ரீ காலேஜ்ல இருந்தே வந்து சூப்பரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடைக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். நிறைய மக்கள் கிட்ட, நம்ம சொசைட்டி கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும்போதுதான் வந்து லைஃப ஒரு என்ன சொல்றது, கான்பிடென்டா, செல்ஃப் கான்பிடென்டா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு தன்முனைப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலயே டிராவல் பண்ண விட்டாதான் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏன்னா நம்ம நிறைய டிராவல் பண்றோம், அங்கங்க டிராவல் பண்ணும்போது டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய கண்டிஞ்சன்ட் சிச்சுவேஷன்ஸ், சேலஞ்சஸ் இதெல்லாம் வரும்போது நம்ம இண்டிவிஜுவலா நம்மளை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம், நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஃபீல்டுல, அதாவது ஃபீல்டுனா நம்ம சொசைட்டில வீட்டை விட்டு, வீட்டோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியே வந்து அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தா நம்ம கேரள மக்கள் வந்து உண்மையிலேயே அட்வான்ஸ்டு தான். நல்லா சின்ன வயசுலயே வந்து நிறைய ஊர்கள் வந்து சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால்தான் வந்து அவங்கனால எங்க போனாலுமே சர்வை பண்ண முடியுது, சூப்பரா ஃப்ளோரிஷ் ஆக முடியுது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ஸோ நம்ம மக்களும் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நல்லா வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். நீங்க என்ன சொல்றீங்க?
ஒண்ணு இருக்க மாட்டேது. நம்மளுக்கு இந்த எங்கிட்டு நீங்க லோட் ஆகி போயிருக்கா. மக்களே டைம் 5:20 ஆகுதுங்க. நம்ம பூம்பாறையில பிரேக் நிறுத்தி இருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம இன்டீரியர்ஸ்ல வர்ற எல்லா பஸ்ஸஸ்மே வந்து இங்க பிரேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. பூம்பாறை கிராமத்துல இங்க பாருங்க, அப்படியே சும்மா மேக மூட்டத்துல பூம்பாறை எவ்வளவு அழகா காட்சி அளிக்குது பாருங்க. கீழ இருக்கு பாருங்க பூம்பாறை வில்லேஜ் போற ரோடு. இங்க நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குங்க. ஹோம் ஸ்டேஸ், கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ். ஒரு சூப்பரான பாயிண்ட். நம்ம கொடைக்கானல் டவுன்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். அங்க தூரத்துல லைக் டோமா தெரியுது பாருங்க. அதெல்லாம் என்னது கிளாம்பிங் என்னவோ சொல்லுவாங்க. நம்ம கேம்பிங் மாதிரி இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ பூம்பாறையில வந்தா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஸ்டே பண்றதுக்கு. கிளாம்பிங்னு நினைக்கிறேன். அது செம்ம சூப்பரான லொகேஷன்ல வச்சிருக்காங்க பாருங்களா. மக்களே, பஸ் மேல பாத்தீங்களா ஒரு குரங்கு குட்டி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா.
மக்களே, நம்ம ரெஸ்டாரண்ட் பேக் சைட்ல இருந்து பாக்குற வியூ பாருங்க. பூம்பாறையோட செம்ம சூப்பரான வியூங்க. ஐயோ, ஆசமா இருக்குங்க. மழை வேற பெஞ்சுங்க, அதனால மிஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு ஃபுல்லா சூப்பரா கவர் ஆயிருக்கு. நம்ம பூம்பாறையோட சென்டர்ல குழந்தை வேலப்பர் டெம்பிள் இருக்குங்க. செம்ம ஃபேமஸான டெம்பிள். நம்ம போகர் வந்து 2 முருகர் சிலை செஞ்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. நவபாசனம் ஒண்ணு, தசபாசானம் ஒண்ணு. இங்க இருக்கிறது வந்து தசபாசானம் சிலைன்னு சொல்றாங்க. நம்ம பழனிமலை மேல இருக்கிறது வந்து நவபாசான சிலை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? சோ மக்களே, நம்ம பஸ் கூக்கல்ல இருந்து கிளம்பி பூம்பாறையில ஒரு பிரேக் எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, கூக்கல், கிலாவரை, பூண்டி இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து வரும்போது பூம்பாறையில ஒரு பிரேக் எடுப்பாங்க. மோஸ்ட்லி எடுப்பாங்க. சில பஸ்ஸஸ் வந்து டைம் இல்லாட்டி உடனே கிளம்பிடுவாங்க. சோ நம்ம பூம்பாறையில இருந்து கொடைக்கானல் போற ரூட்டுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஃபுல்லா சோலை காடுகள் தான். நம்ம பார்த்தோம்ல, கூக்கல்ல இருந்து பூம்பாறை வர வரைக்குமே வந்து ஓங்கி உயர்ந்த மரங்களா இருந்துச்சு. 2 பக்கமே வந்து ஃபுல்லா உள்ளுக்குள்ள திக் ஃபாரஸ்ட் தான். நம்ம பூம்பாறை ரீச் ஆகும் போதுதான் கொஞ்சம் வந்து மனித நடமாட்டம் இருந்த மாதிரியே இருந்துச்சுல்ல. சோ அதே மாதிரிதான் வந்து இப்போ நீங்க பூம்பாறையில இருந்து கிட்டத்தட்ட நம்ம கொடைக்கானல் நகராட்சியோட ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் போற வரைக்குமே, அப்சர்வேட்டரி வரைக்கும் போற வரைக்குமே வந்து இதே மாதிரி தாங்க இருக்கும். இடையில வந்து நம்ம அவ்வளவா வந்து கிராமங்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது. அங்கங்க பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டோட செக் போஸ்டும், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர்ஸ் தங்கறதுக்கான வீடுகள் எல்லாம் வந்து அங்கங்க இருக்குமோ தவிர மேக்சிமம் பாத்தீங்கன்னா மனித நடமாட்டமே இருக்காதுங்க. அதனால நீங்க இந்த சைடெல்லாம் வந்து பிளான் பண்ணி வரீங்கன்னா
அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கணும். தண்ணி அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், சாப்பிடுறதுக்கு ஏதாவது பொருட்கள் எல்லாம் வந்து நீங்க பேக்ல வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இடையில உங்களுக்கு பூம்பாறையில ஆப்வியஸ்லி கொஞ்சம் கடைகள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி அங்க கடைக்கோடியில் இருக்கிற கிராமங்களுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு எசென்ஷியல் சப்ளைஸ் கிடைக்கும். அதனால நீங்க இன்கேஸ் இங்க வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ பிளான்டா வரணும். ஓகேவா?
மக்களே, இப்ப நாம கொடைக்கானல் இருக்கிற ரோஸ் கார்டன் அப்சர்வேட்டரி இருக்கிற ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ கொடைக்கானல் டவுனை சுத்தி வந்தா ஒரு சர்க்கியூட் மாதிரி வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும். சோ லேக்ல இருந்து ஆரம்பிச்சு மேல வந்துட்டு ரோஸ் கார்டன் அப்சர்வேட்டரி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்ப நாம வந்தோம் இல்லையா, அந்த ரூட்குள்ள உள்ள போயிட்டு ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற பைன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் பசுமை பள்ளத்தாக்கு, கோக்கஸ் வாக்கு இதெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து உங்களை கொடைக்கானல்லயே இறக்கி விட்டுருவாங்க. சோ இதுதான் வந்து ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் சர்க்கியூட் கொடைக்கானல்ல. சோ அந்த டூரிஸ்ட் சர்க்கியூட்ல இருக்கிற இப்ப ரோஸ் கார்டனை தான் நம்ம தாண்டிட்டு இருக்கோம். நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சதுனால இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் நிரப்பி பிளாட் பண்ணி இடத்த பார்க்கிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கொடைக்கானல்ல மெயின் ப்ராப்ளமே வந்து டூரிஸ்ட் பிளேசஸ்ல எல்லாம் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் நிக்கிறது தாங்க. அந்த வெஹிக்கிள்ஸ் நிக்கிறதுனால வந்து இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து ரொம்பவே பிரச்சனை ஆயிடும். நம்ம ஊரு மக்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு வராங்கன்னா டூரிஸ்ட் வண்டியை நின்னுட்டு போகவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகள் நிறைய இருந்தங்காட்டி இப்போ ப்ராப்பரா வந்து எல்லா பக்கமே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து நல்லாவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கொடைக்கானல் வந்த அன்னைக்கே பார்த்தோம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இ பாஸ் நடைமுறை வேற வந்திருக்குல்ல, எவ்ரி சம்மர் வந்து இ பாஸ் நடைமுறை இனிமேல் இருக்கும் போல. சோ இவ்வளவு குறிப்பிட்ட வண்டிக்கு தான் வந்து ஒரு நாளைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் வந்து இ பாஸ் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. சோ பிரைவேட் வெஹிக்கிள்ல டூரிஸ்ட் வராங்க அப்படின்னா காரு, பைக்கு, வேனு, காரு, பஸ் எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இ பாஸ் வாங்கிட்டு தான் வரணும். சோ அந்த மாதிரி நடைமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மோக், அந்த டஸ்ட் பொல்யூஷனா வாட் எவர் இட் இஸ், ஸ்மோக் பொல்யூஷன் நினைக்கிறேன். சோ அந்த சர்டிபிகேட் எடுத்திருக்கு.
மக்களே, நம்ம கூக்கல்ல இருந்து கொடைக்கானல் வந்தாச்சுங்க. இன்னைக்கு செம்ம மிஸ்டியா இருக்குங்க. மழை பெஞ்சதுனாவே வந்து கொடைக்கானல் இந்த மாதிரி மிஸ்டால மூடிரும். இங்க பாருங்க, சொர்க்கப்புரி மாதிரி இருக்கு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு. ஐயோ, வேற லெவல் ஜேர்னிங்க. நம்ம கூக்கல்ல இருந்து கொடைக்கானல் வந்த இந்த பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you.